அதீத தவறை ஒருத்தன் செய்கிறானா அவனை வெளியில் விடுறதோ அவனுக்கு ஆதரவாக யாராவது பேசுகிறாங்களோ இது எதுவுமே இருக்கக்கூடாது. அவன் ஒரு காட்டு மிராண்டி மாதிரி, அவனை வெளியிலே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த குண்டர் சட்டம். ஸோ கால்டு ஒரு சிம்பிளிஃபிகேஷனாக நம்ம சொன்னால் இப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்ட குண்டர் சட்டத்தை யாருக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, யார் இந்த சார் விவகாரத்தில் சிக்கனா பாருங்க, ஞானசேகரன், அவனுக்கு எதிராக போடுது நீதிமன்றம். காவல்துறை அதிகாரிகளும் அதற்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லை. அன்னைக்கு மக்கள் மத்தியில் அது பெரிய பேசு பொருள், எல்லாருமே தீவிரமாக பேசுகிறாங்க, எல்லா மீடியாவும் பேசுகிறாங்க. ஞானசேகரனுக்கு குண்டர் சட்டம் அப்படிங்கிறது போடப்படுகிறது. ஆல்ரெடி ஞானசேகரன் சாதாரண ஒரு மனுஷன்லாம் கிடையாது. அவன் வெறும் பெரிய ஒரு கல்பிரிட். அவனுக்கு பேரில் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் பின்னாட்கள் தான் தெரிய வருகிறது. அவன் ஒரு சரித்திர பதிவேட்டு குற்றவாளி அப்படிங்கிறதும் பிற்காலங்களில் நமக்கு தெரிஞ்சது தான். எல்லா மீடியாவும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை யாரும் மறந்துருக்க மாட்டோம். அண்ணா யூனிவர்சிட்டி அந்த வன்புணர்வு வழக்கில் ஞானசேகரனுக்கு குண்டர் சட்டம். பார்த்தீங்களா, எங்களுடைய அரசாங்கம் உடனடியாக ஒருத்தனை கைது பண்ணி அவனுக்கு குண்டர்